தஞ்சை டெல்டா மாவட்டங்களில் பாசனத்திற்காக கல்லணை இன்று திறக்கப்படும் நிலையில் சம்பா சாகுபடிக்காக விவசாயிகள் உற்சாகமாக தயாராகி வருகின்றனர். டெல்டா பாசனத்திற்காக இன்று காலை 9:15 மணியளவில் கல்லணையில் தண்ணீர் திறக்கப்பட உள்ளது. இதையொட்டி இயற்கை உரத்திற்காக ஆடு மாடுகளை விளைநிலத்தில் கிடை போட்டும் டிராக்டர் மூலம் வயல்களை உழுதும் டெல்டா பகுதி விவசாயிகள் சம்பா சாகுபடிக்காக நிலத்தை தயார்படுத்தி வருகின்றனர். சம்பா சாகுபடிக்கு உரிய காலத்தில் தண்ணீர் கிடைப்பதால் நடப்பாண்டில் விவசாயம் செழிப்பாக இருக்கும் என்றும் விவசாயிகள் மகிழ்ச்சி தெரிவித்தனர். விவசாயம் சிறப்பாக இந்த வருஷம் இருக்கும் நாங்கள் எதிர்பார்க்குறோம். அதே போல் விவசாய பணிகள்லாம் நாளை திறந்து விதை விட்டு உழவு பணிகள்லாம் ஆரம்பித்து நடக்கிறதுக்கு ஒரு மாதம் ஆகும். நடவு ஆரம்பிக்க முன்கூறுவை பட்டத்துக்கு வேணால் தண்ணி தேவைப்படும். அதுவரை இப்போ வந்திருக்க தண்ணியை கடைமடை பகுதிக்கு இப்போ ஒரு பட்டுக்கோட்டை சைடு இந்த பக்கம் வறண்ட பகுதிக்கெல்லாம் தண்ணியை கடைசி வரை முறை வைக்காமல் நிலத்தடி நீர் மட்டம் உயர்றதுக்கான வழியை தொடர்ந்து விடணும். அந்த வகையில் விவசாயிகள் சார்பாக கேட்டுக்கொள்கின்றோம். ஆண்டுதோறும் ஆகஸ்ட் மாத தொடக்கத்தில் தஞ்சாவூர், திருவாரூர், நாகப்பட்டினம், மயிலாடுதுறை ஆகிய மாவட்டங்களில் சுமார் 11 லட்சம் ஏக்கர் பரப்பில் சம்பா சாகுபடி நடைபெறுவது வழக்கம். இந்த ஆண்டு மேட்டூர் அணையிலிருந்து திறந்துவிடப்பட்ட தண்ணீர் அதிகாலையில் கல்லணையை வந்தடைந்த நிலையில் காவிரி, வெண்ணாறு, கல்லணை கால்வாய் ஆறுகளுக்கு தண்ணீர் பகிர்ந்து அளிக்கப்பட உள்ளது. சன் நியூஸ் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ செய்யுங்கள். QR கோடை ஸ்கேன் செய்து சன் நியூஸோடு இணைந்திருங்கள்.